लक्ष्मीनाथसमारम्भां नादयामुनमध्यमाम् अस्मद् आचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्परां यदि राजाय विद्महे श्रीभाषिकाराय धीमहि तन्नो रामानुजार्य प्रचोदयात् ஆழ்வார்கள் திருவடிகளே சரணம் எம்பெருமானார் திருவடிகளே சரணம் ஜீய திருவடிகளே சரணம் யோ நித்யமச்சுதபதாம்புஜயுக்மருக்ம व्यामोगतस्तदितरानतृणायमेने अस्मद्गुरोर्भगवतोऽस्य दयैकसिन्धो रामानुजस्य शरणं शरणं प्रपद्ये நீரார் கடலும் நிலமும் முழுதுண்டு ஏலார் ஆலம் விளந்தலின் மேல் துயிலந்தாய் சீரார் திருவேங்கட மாமலை மேயாராமுதே அடியேர் கருளாயே. எல்லாம் வல்ல ஏழ்மலையான் பெருங்கருணையால் 4000 திவ்ய பிரபந்த பாசுர பதிவேற்றங்களின் வரிசையில் இன்றைக்கு 2570வது நாள் பாசுர பதிவேற்று. திருமங்கையாழ்வார் அவருடைய பெரிய திருமொழியிலே திருமங்கையாழ்வார் அவருடைய திருநெடுந்தாண்டகம் என்கிற 30 பாசுரங்கள் கொண்ட இந்த திருநெடுந்தாண்டகத்துடைய 15வது பாசுரம். பெருமாள் கலியன் என்று அழைக்கப்படுகிற ஆழ்வார் தன்னை தாயாக நினைத்து தலைவினுடைய தாயாக நினைத்து பொழிகிற பாசுரங்கள் இந்த பாசுரங்கள். பெருமாளின் பிரிவால் துயருற்றிருக்கிற தன்னுடைய பெண் எப்படியெல்லாம் கஷ்டப்படுகிறாள், இப்படி ஒரு நிலைமை வந்ததே என்று சொல்லி வந்த பாசுரங்களுக்கிடையே அவள் வளர்த்த கிளி அவன் நாமத்தை அவனுக்கு சொல்வதை கேட்டு அவள் கொஞ்சம் ஆசுவாதப்படுத்தி கொண்டு தன்னிலைக்கு வந்தாள். தன்னிலை வந்த உடனே அவள் என்ன செய்தாள் என்பதை இந்த பாசுரத்திலே பேசுகிறார் ஆழ்வார். முதலிலே தனியன் கலையாமி கலித்வம்சம் கவிம்லோக திவாகரம் இஷிகோபி பிரகாசாமி ஆவித்யம் நிகதம் தம வாழி மரகாலன் வாழி கலிகன்றி வாழி குறையலூர் வாழ்வேந்தன் வாழியரோ மாயோனை வாழ்வழியால் மந்திரங்கள் மங்கையர்கோன் தூயோன் சுரமான வேல் நெஞ்சுக்கு இருள் கடி தீபமடங்கா நெடும்பிறவி நஞ்சுக்கு நல்ல அமுதம் தமிழ் நன்னூல் துறைகள் அஞ்சுக்கு இலக்கிய மாரண சாரம் பரசமய பஞ்சு கடலின் வரி பரகாலன் பணுவல்களே எங்கள் கதியே ராமானுசமுனியே சங்கை கெடுத்தாண்ட தவராசா பொங்கு புகழ் மங்கையர் போன இந்த மறையாயிரம் அனைத்தும் தங்கு மனம் நீ எனக்கு தா மாலை தனிவழியே பறிக்க வேணுமென்று கோலில் பதிவிருந்த கொற்றவனே வேலை அனைந்தருளும் கையால் அடியேன் வினையை துணித்தருட வேணும் துணிந்து. திருநெடுந்தாண்டகம் 15வது பாசுரம். கல் உயர்ந்த நெடுமதில் சூழ் கட்சிமேய களிரே என்றும் கடல் கிடந்த கனியே என்றும் அல்லியம்பூ மலர் பொய்கை பழனவேலி அணியெழுந்தூர் நின்றுகந்த அம்மான் என்றும் சொல்லுயர்ந்த நெடுவீனை முலைமேல் தாங்கி தூமுதுவல் நகையிறையே போன்று தோன்றனக்கு மெல்விரல்கள் சிவப்பெய்த தடவியாங்கே மென்கிளி போல் மிக விழற்றும் என்பது என் பேதையே. சென்ற பாசுரத்திலே பார்த்தோம், தலைவி ஒரு கிளியை வளர்த்தால் வளர்த்த கிளிக்கு திருநாமங்களை எல்லாம் சொல்லிக் கொடுத்து திவ்யதேசங்களை பற்றியெல்லாம் சொல்லிக் கொடுத்தாள். அந்த கிளியானது தலைவி பெருமாளுடைய பிரிவினால் துன்பப்பட்டு கொண்டிருக்கும் போது அது அங்கேருந்து அருகே வந்து இவள் அருகே அமர்ந்து அந்த கிளி தான் கற்றவற்றையெல்லாம் சொல்ல 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 கொஞ்சம் தெளிவு பெற்றாளாம் இது தலைவி. அப்போது தலைவியே பாடுகிறாள் பெருமாளை பார்த்து, கல் உயர்ந்த நெடுமதில் சூழ் கட்சிமேயே களிறு என்றால் யானை, கல்லாலே கட்டப்பட்டு ஓங்கி இருக்கக்கூடிய திருமதர்களால் சூழப்பட்ட காஞ்சிபுரத்திலேயே இருக்கக்கூடியவன் களிறு போன்றவன். இங்கே வரதராஜ பெருமாளை குறிப்பிடவில்லை, திருப்பாடகத்திலே வருகிற பெருமாளை பற்றி பேசுகிறார் என்று பெரியவாச்சான் பிள்ளை வியாக்கியானம். அதே பெருமாள் தான் திருப்பார்கடல் என்கிற திவ்யதேசத்திலே திருப்படுக்கை கோலத்திலே இருக்கிறான், கனி போன்றவனாக இருக்கிறான். தாதுகள் மிகவும் உள்ளவோ பரிமளமான வாசனையுடையதுமான அழகான பூக்களை கொண்ட தடாகங்கள் நிறைந்த பழனம் என்றால் நீரையே வேலியாய் கொண்டது, நீர்நிலங்களையும் கொண்ட அதையே வேலியாக உடைய அணி அழுந்தூர் திருவழுந்தூரிலே நின்றருளி இருக்கக்கூடியவனே. அதுவும் எப்படி நின்றிருக்கிறான் என்றால் தானாக வந்து நின்று கொண்டிருக்கிறான். உபரி சிரவசு என்கிற அரசன் தான் இஷ்டப்பட்ட இடத்திற்கு தன்னுடைய விமானத்திலே செல்லக்கூடிய ஆற்றல் பெற்றிருந்தான் ஆகாய மார்க்கமாக. அப்படி அவன் ஒரு நேரம் அபச்சாரப்படுகிற போது முனிவர்கள் அவனை சபிக்கவே அவனுடைய தேரானது அழுந்து நின்ற ஊர் இந்த ஊர் திரு அழுந்தூர் என்று சொல்லப்படுகிறது. பின்னால் கம்மநாட்டு ஆழ்வான் அவதரித்த திருத்தலம், ராமாயணத்தை தமிழால் உருவாக்கி கம்மநாட்டான் பிறந்த ஊரும் இந்த திருவழுந்தூர் தான். மருவி அப்பன் என்கிற பெருமாள் இருக்கக்கூடிய ஊர். அவனே வந்து இங்கு உகர்ந்து இருக்கிறானாம், அவனே என்னுடைய சாமி என்று. சொல் உயர்ந்த என்றால்
நாதத்தை கொடுக்கக்கூடிய, அது ஒரு ரீங்காரம். எப்படின்னா வாசித்த உடனே அந்த ரீங்காரம் போகாதான், ரீங்காரம் விட்டுக்கொண்டே இருக்கக்கூடிய பெரிய வீணை. அந்த வீணையை தன்னுடைய மார்பிலே தாங்கி இருக்கிறாள், தாங்கி வாசிக்கிறாள். கிளி சொன்னதுக்கு அப்புறம் இவள் தெளிஞ்சதுனால பெருமாளை பற்றி இவளே வாசிக்க ஆரம்பிக்கிறா. வீணையை வாசிக்கும் போது அவளுடைய முகத்தில் ஒரு புன்சிரிப்பு வருகிறது. அழகான பல்வரிசை தெரிவது போல ஒரு புன்சிரிப்போடு அந்த மெல்லிய விரல்களால் அந்த வீணையை ஏற்கனவே சிவந்த கரங்களை உடையவள் வீணையினுடைய நரம்பு பட்டு அது மேலும் சிவக்க கிளி என்னத்தெல்லாம் சொல்லித்தோ அதை இவளே பெருமாளை உணர்ந்து பாடுகிறாளே. இப்படியெல்லாம் இந்த கலையை எங்கேதான் கற்றாளோ என் பெண், பேதை என்றால் பெண், சிறு பெண், எங்கேதான் என் பெண் கற்றாளோ என்று சொல்லுகிறார் ஆழ்வார் இந்த பாசுரத்திலே. கல்லுயர்ந்த நெடுமதில் சூழ் கச்சிமேய கழுகும் என்னால் கல்லால் செய்யப்பட்ட எதிரிகள் உள்ளே வர முடியாதபடி இருக்கக்கூடிய, யானை தானே விரும்பி இருக்கக்கூடிய இடமாக இருக்கக்கூடிய விஸ்தாரமான மதில்களை உடைய திருக்கச்சி என்கிற ஊரிலே யானை போன்று இருக்கக்கூடியவனே. ஆனால் இங்கே காஞ்சிபுரம் என்றவுடனே பரதன் தான் ஞாபகம் வர வேண்டியிருக்கும். ஆனால் பரதனை பற்றி பேசாமல் திருப்பாடகத்தில் இருக்கக்கூடிய பெருமாளை பற்றி பேசுகிறார் என்று பிரிவாச்சான் பிள்ளை எழுதியிருக்கிறார். திருவத்திமலை என்று வரதராஜன் இருக்கக்கூடிய இடத்துக்கு பேர் திருஅத்திபுரம் என்று சொல்வார்கள். திருஅத்தி மாமலையிலே நின்றருள் இருக்கக்கூடிய பேரருளான வரதராஜனை பற்றி சொல்லியிருக்கலாம். ஆனால் அவரோ பிரிவாச்சான் பிள்ளையோ நினைத்து கொண்டே திருப்பாடகத்து நாயகானே நினைத்துக் கொள்வதனால் அப்படி சொன்னார். நின்ற எந்தை ஊரகத்து இருந்தெந்தை பாடகத்தன்று வெக்கானை கிடந்ததென்று தமிழ் திருமணிசைபுரான் சொன்னது போல இந்த மூன்று தலத்தையும் இவள் ஒரு சேர அனுபவிக்கிறாளாம். ஆழ்வார் அனுபவிப்பது வரதனை அல்ல என்று மற்ற மூன்று அனுபவிக்கிறார் என்று பிரிவாச்சான் பிள்ளை சொல்லுகிறார். ஏனென்றால் திருவழுந்தூரில் நின்ற திருக்கோலம், திருப்பார்கடலிலே பள்ளி கொண்ட திருக்கோலம் இருப்பதனாலே இவர் இந்த திவ்யதேசனை அனுபவிக்கிறார் என்று சொல்கிறார். கடல் கிடந்த கனியே என்றால் கட்சிமேய கலிலே தோன்றினும் திருப்பார்கடல் போலும். அது பழுத்த பழம் போல படுத்திருக்கிறாராம் பரம போகியனான அந்த பெருமாள். கனியானது பார்க்கும் போதே உண்ண தோன்றும். உண்ணுவதற்கு ஆள் இல்லாது போனால் அது எப்படி அழிந்து போகுமோ அதுபோல பெருமாள் தன்னை தேடி வருகிற பக்தர்கள் இல்லாவிட்டால் அவனும் அங்கு இருக்க மாட்டான், அவனும் தன்னை காணாதபடி செய்து கொள்வான் என்று சொல்லக்கூடிய நிலையை சொல்லுகிறான். அல்லியம்பூ மலர் பேயை பழனவேலி அணியருந்தூர் நின்ற கந்த அம்மான் என்றும், நறுமணம் மிகுந்த பரிமளம் மிகுந்த வாசனைகளை கொண்ட பூக்கள் பூத்திருக்கக்கூடிய அழகிய தடாகங்களையே நீர்நிலைகளையே வேலியுடையதாக இருக்கக்கூடிய பெருமாள் இருக்கிற திருவழுந்தூர். எதிரிகள் அணுக முடியாதபடியும் அனுகூலமானவர்கள் வந்தால் அவர்களுக்கு அவருடைய தாபத்தை போக்கக்கூடிய பரம போக்கியமாகவும் இருக்கக்கூடிய திவ்யதேசம், சம்சாரிகள் வந்து சேவிக்கக்கூடிய திவ்யதேசமாக இருக்கக்கூடிய திருவழுந்தூரிலே நிற்கக்கூடியவனே. சொல் உயர்ந்த நெடுவீணை முலை நோக்கி நுழைமேல் தாங்கி கல் உயர்ந்த நெடுமதில் சூழ் கழி என்ற இத்தியாதிகளை வீணையிலே இட்டு பாடுகிறார். வீணையை சொரிக்கிற போதே தான் தன்னுடைய நாயகனை கட்டி அணைத்திருப்பது போல ஒரு எண்ணம் அவளுக்கு வந்துவிட்டது. வீணையை வீணையாக நினைக்காமல் பெருமாளாக நினைத்து கொண்டு தன் மார் மீது போட்டுக்கொண்டு அவள் சந்தோஷப்படுகிறாள். பெருமாளே தன்னிடம் இருக்கிறாள். இதுக்கு ஏதாவது ஒரு விஷயம் இருக்கணுமான்னு கேட்டால் வால்மீகி ராமாயணத்துக்கு சுந்தரகாண்டத்துல சுந்தரன் என்று அழைக்கப்படுகிற அனுமான் பெருமாளுடைய மோதிரத்தை கொண்டு வந்து கொடுக்கிறார். அந்த மோதிரத்தை வாங்கி பார்த்த உடனேயே சீதாதேவி ராமர் நினைச்சு அதை உச்சி முகுந்தாள், அணைத்து கொண்டாள், ராமனாக இருப்பதால் நினைத்தாள் என்று வருது. கிருஹீத்வா பரிஷமானாச பார்த்து கரவிபூஷணம் பர்த்தாமிவ சம்பிராப்தா ஜானகி முதிதபாவால். ராமாயணம் சுந்தரகாண்டத்திலே 3ஆவதிலே வர 4ஆவதுக்குரிய பாசுரம். திருவடி கொடுத்த அந்த திருவாழி மோதிரத்தை கை நீட்டி வாங்கி கொண்டவுடனேயே சீதாதேவிக்கு ராமனை பார்த்தது போல் ஒரு தரிசனம் கிடைத்தது போல் ஒரு மகிழ்ச்சி ஏற்பட்டது அல்லவா? அதுபோல இவள் இந்த தலைவியானவள் வீணையை எடுத்து மார்பின் மீது அணைத்துக் கொள்ளும் போதே தன்னுடைய பெருமாளை தான் அணைத்துக் கொண்டு ஆலிங்கனம் செய்து கொள்வதாக நினைத்தது போல அழகான பாசுரங்களை பாடி கொள்கிறாள். ஆனால் இவள் இதையெல்லாம் எங்கிருந்து கற்றாளோ என் பேதையே என்பது என் வயிற்றில் பிறந்த போதே, வயிற்றில் பிறந்த இந்த சிறு பெண்ணுக்கு
இவையெல்லாம் எப்படி சாத்தியமாயிற்று என்று தாயார் பேசுவதான பாசுரம் இந்த பாசுரம். மீண்டும் ஒரு முறை பாசுரத்தை சேவிப்போம். கல் உயர்ந்த நெடுமுதல் சொல் கட்சிமேய களிர் என்றும் கடல் கிடந்த கனியே என்றும் அல்லிய பூ மலர் பொய்கை பழனவேலி அரியெழுந்தூர் நின்றுகந்த அம்மா நின்றும் சொல்லுயர்ந்த நெடுவீனை முளைமேல் தாங்கி தூமுருவல் நகையிறையே தோன்றனக்கு வெல்விரல்கள் சிவப்பெய்த தடவியாங்கே மென்கிளி போல் மிக விழற்றும் என் பேதையே காயேன வாச்சா மனசேந்திரிவா அபியாப்தனாவா பிரகதே சுபாவாது கரோமியத்தன் சகலம் பரஸ்மை ஸ்ரீமன் நாராயணாயேரி சமர்ப்பயாமி. உடலாலும் உள்ளத்தாலும் வாக்காலும் சகலவிதமான பாவங்களும் தோஷங்களும் நிறைந்ததாய் உலகத்துடைய இருந்த போதிலும் அடியேன் செய்கிற நல்வினையோ தீவினையோ அத்தனையும் உன்னுடைய கமலமலர் பாதங்களில் சமர்ப்பிக்கிறேன் கண்ணா. காத்தொழுவாய் கண்ணா, ஏற்றுக்கொள்வாய் கண்ணா, எப்போதும் திருநாமம் கண்ணா 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 என்று நாவல் பண்புரிவாய் கண்ணா. சர்வத்திர கோவிந்தநாம சங்கீர்த்தனம் கோவிந்தா 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 கோவிந்தா.